ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் RavaniArtsStudio. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்கு நான் என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் பண்ணேன், எப்படி டைம் கன்சியூம் பண்ணி குயிக்காக ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே எத்தனை ஸ்வீட்லாம் பண்ணேன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லில் ஆல் போட்டுக்கோங்க. நாளைக்கு தீபாவளின்னா முன்னாடி நாள் ஈவினிங் தான் நான் எல்லா நீடட் திங்ஸுமே வாங்கிட்டு வந்தேன். ஸோ எல்லா இல்லத்தரசிகளுக்குமே இது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஒன்று தேவையான ப்ரொஃபஷ்னல் வீட்டில் இருக்காது, அப்படி இல்லை அப்படின்னா டைம் இருக்காது. ஸோ நாட் ஓன்லி இல்லத்தரசி, ஒர்க்கிங் உமன் ஆகட்டும், எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த குக் வித் கோமாளியிலேருந்து மாஸ்டர் செஃப் வரைக்கும் நிறைய ஃபேமஸான யூடியூப்பில் எல்லா ஸ்வீட் ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்து வச்சுருப்போம், எப்படி பண்ணலாம் நிறைய ஐடியா இருக்கும். ஆனால் அந்த கரெக்டாக தீபாவளி நெருக்கத்தில் இருக்கும்போது நம்ம நினச்ச மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணி தர முடியாது. இட்ஸ் ஓகே. ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே நான் என்னென்னலாம் பண்ணேன்றதை உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது ரசகுல்லா. அது பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 லிட்டர் பாலை குக்கரில் காய வச்சுட்டேன். ஸோ அதை காய்ச்சிட்ருக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா என்னென்ன மாவு பிசையணும் அப்படின்ட்டுருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நான் பிரித்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது மைதா மாவு. இந்த வாட்டி நான் லட்டுக்கு கடலை பருப்பை யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வைக்கணுன்றதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஸோ குலாப் ஜாமுன் மாவு பிசைஞ்சக்கப்புறமா அந்த மைதா மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம முறுக்கு மாவு பிசைய போகிறோம். ஸோ பாருங்கள், பால் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம பால் ஒரு 1/2 டம்ளர் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா லெமனை அதில் ஊற்றுறேன். ஸோ நான் லெமன் யூஸ் பண்ணி தான் இந்த பாலை திரைய வைக்கிறேன். வினிகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ லெமன் போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சமாக அந்த புளிப்பு சுவை இருக்கும். அது எப்படி ரிமூவ் பண்ணுன்ற டிப்ஸ் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தான் நான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் ரெடி பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் சூப்பராக வரும். பால் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ அந்த புளிப்பு சுவையை ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 டிப்பு சொல்கிறேன்னு சொன்னிருந்தீங்களா. ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கிற வாட்டரை இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற இந்த பன்னீருக்கு மேலே நல்லா ஊற்றணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரன்னிங் வாட்டரில் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டினீங்கன்னா அதில் இருக்கிற அந்த லெமன் டேஸ்ட் சுத்தமாக போயிடும். ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாக வடியிடும். நம்ம அதனால் அதில் இந்த டேப்பில் கட்டி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதில் நான் பால் ஊற்றுறேன், ப்ளஸ் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு குண்டு குண்டு குலாப் ஜாமுன் பிரிசல் இல்லாமல் சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது மாவு பிசைகிறோம் அப்படின்னும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியோ இல்லை என்ன நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான பதம் கிடைக்கும். ஸோ இதுவும் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம், ஓரமாக வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா மைதா மாவு பிசைகிறோம். நார்மலாக நம்ம சோமாஸ் மாவு பிசையும் போது அதில் ரவை கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். நான் அதுக்கு பதிலாக சீனி பவுடர், அதாவது ஐசிங் சுகர் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம சுகரை பொடிச்சு அதில் ஆட் பண்ணுறேங்க. ஸோ மேல் மாவுமே உங்களுக்கு இது இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்வீட் இருக்கும். ஸ்வீட் ப்ளஸ் ஃப்ளேவருக்காக இதில் கொஞ்சமாக இப்போது வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சோமாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சீனி பவுடர் அதில் ஆட் பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். சேம் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளேவர், நான் வெண்ணிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் கீ கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான அளவு முந்திரி திராட்சை அதில் வறுத்துக்கிறேன். ஸோ இது அந்த சோமாஸ்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக தான் இதை ரெடி பண்ணுறேங்க. ஸோ இது 2 நல்லா வறுத்துட்டக்கப்புறமா அந்த நெய்லேயே கொஞ்சமாக ரவை ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். இது ரோஸ்டட் ரவை தான் இருந்தாலும் நம்ம இந்த நெய்யில் வறுத்துடலாம். ஸோ நம்ம அந்த சோமாஸை ஒரு 1 வீக் மேலே வச்சு சாப்பிட முடியும். இது கூட பார்த்திங்கன்னா துருவி வச்ச தேங்காயை
வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணுவாங்க. பட் எனக்கு டைம் இல்லாதனால நான் இந்த தடவை அந்த துருவி வச்ச தேங்காயை நான் இதில் ஆட் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை ப்ளஸ் இந்த முன்னாடியே நெய்யில் வதக்கி வச்சுருக்க முந்திரி, திராட்சை, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் எது இருக்கோ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு சுகர் 150 கிராம் சுகர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம பண்ணுறது முறுக்கு மாவு. ஸோ இதிலே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு அந்த எள், உப்பு எல்லாமே போட்டிருப்பாங்க ரெடிமேட் மிக்ஸில். பட் நம்ம வந்து இந்த டேஸ்ட் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது கூட வந்து எள், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வரும். இல்லை நீங்கள் பட்டர் ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ முறுக்கு மாவும் நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இதுவும் கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் வந்து அந்த பன்னீர் எடுத்திருக்கேங்க ரசகுல்லா பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நம்ம வந்து ரோஸ் பன்னீர், அதாவது ரோஸ் ரசகுல்லா தான் செய்ய போகிறோம். அதனால் ஃபுட் கலர் ரோஸ் கலர் அதில் போட்டுட்டு நல்ல மாவு அந்த பன்னீர் நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். பாருங்கள், நல்லா அழகாக ரோஸ் கலரில் டர்ன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து சின்ன சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டை பிடிக்கிற சமயத்தில் தான் நான் வந்து சுகர் அந்த சிரப் ரெடி பண்ணுறதுக்காக ஃப்ரைங் பேனில் சுகர் வாட்டர் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். ஸோ இது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் சிரப் மாதிரிலாம் ஆக வேண்டாம், கம்பி பதம் அப்படிலாம் வேண்டாம். அது நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அழகாக குட்டி குட்டி உருண்டைகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரோஸ், அந்த இதுவே இதில் போட்டுடலாம். இந்த பிங்க் ரசகுல்லா எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா போட்ட சைஸ்லேருந்து டபுள் மடங்கு நல்லா ஊறி பெருசாக வந்திருக்கும். அதான் பர்ஃபெக்ட். ஸோ மீனிங் வைல் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு அழகாக பூத்து மலர்ந்துருக்கு. ஸோ இதையும் நம்ம குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப மையாலாம் அரைக்க வேண்டாங்க. இப்போ நம்மளோட ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக அழகாக உப்பி வந்திருக்கு. ஒன்று கூட வெடியலை, பிரியலை, நல்லா வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக இது ஆறிட்டக்கப்புறமா இந்த சிரப்பில் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா லுக் வைஸ் அழகாக இருக்கும். சீராலையும் நீங்கள் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம், ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் காய வச்சுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குலாப் ஜாமுன் பால் அதில் போடுறேன். ஸோ டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக நான் வந்து மோர் தென் 10 பால்ஸ்க்கு மேலே போட்டுட்டேங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, ஒரு 10 பால்க்குள்ளே மட்டும் போடுங்க. அப்போ தான் அது வந்து அழகாக ப்ராப்பராக வெந்து வரும். நிறைய போட்டிங்கன்னா அதுக்கு வந்து வேகிறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நல்ல கலர் எல்லா இடத்துலையும் நல்லா வெந்துட்டக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே உடனேயே பக்கத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதில் இதை போட்டுட்டேன். ஸோ இந்த குலாப் ஜாமுனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏலக்காய் அடித்து போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வேறு ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதை வந்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போடுறேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லட்டு ப்ரிப்ரேஷனுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ மெல்லிஸாக தட்டி போடுறேங்க. இது வந்து ரொம்பவும் கருகிடக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது லட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி பூந்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து ஒரு சூப்பரான டிப்பு. நீங்கள் அழகாக கடலைப்பருப்பு ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம வடை மாதிரி சுட்டு அதை வந்து மிக்ஸி கிரைண்டரில் போட்டு பொடி பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 2 கம்பி பதம் பாகு சர்க்கரையில் இதை போட்டு கலந்தோன்னா குயிக்காக உங்களுக்கு லட்டு ரெடி ஆகிடும். ஸோ இந்த கடலைப்பருப்பு வடை பொரிச்சிட்ருக்கும் போதே பக்கத்துலேயே இன்னொரு கடாயில் நான் வந்து சுகர் சிரப் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் லவங்கம், ஒரு 6 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஸோ இது இன்னும் வந்து கம்மி பதம் ஸ்டார்ட் ஆகலை. 2 கம்மி பதம் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு இதுவை அதில் ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த வடையை வந்து ஒரு 2-3 பீஸாக உடச்சி நம்ம அதில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஸோ இது கூடயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குறக்குறம் தான் அரைக்கணும், ரொம்ப மைஸாக பொடியாக அரைக்கக்கூடாது.
பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து அந்த சிரப்பில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக பூந்தி மாதிரி சூப்பராகவே வரும் உங்களுக்கு லட்டு. ஸோ இதை அரைச்சி முடிச்சிட்டதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு எண்ணெயை காய வச்சு அதில் வந்து அந்த முறுக்கு மாவு வந்துங்களா, அதை வந்து நான் முறுக்கு ஷேப் புழிஞ்சு வச்சுருந்தேன், அதை இப்போ போட்டு பொரிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம குயிக்காக ஒன்று முடிக்க ஒன்று ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு 2 பதம் பாகு வந்துருச்சு. இதில் அந்த பாகில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு அந்த வடை இது வந்து இதில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒன்ஸ் நல்லா கலந்ததுக்கப்புறமா பாருங்களேன், அழகாக வந்து உங்களுக்கு பூந்தி லட்டு மாதிரியே தெரியும். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன், இதோட இன்க்ரீடியன்ட்ஸ், அந்த என்ன அளவில் போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஏலக்காய், கிராம்பு ஆல்ரெடி போட்டுட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை தனியாக ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதே இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கு சூட்டில் இருக்கும்போதே நம்ம இது லட்டு பிடிச்சிடணுங்க. இருக்கிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு அது கொஞ்சம் இலகினக்கப்புறமா தான் லட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த லட்டு பிடிக்கிற விஷயத்த எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டேன், அவங்க பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த 1 கப் கடலைப்பருப்பில் நமக்கு வந்து மோர் தென் 30 லட்டுக்கு மேலே கிடச்சிது, 30 லட்டுக்கு மேலே. ஸோ அந்த முறுக்கெல்லாம் பொரிச்சு முடிச்சிட்டதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க சோமாஸை இப்போ பொரிச்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஒன்று முடிக்க இப்போ லட்டு பிடிக்கிறது எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்ததுனால நான் அந்த டைமில் சோமாஸுக்கு அழகாக மாவு திரட்டி அதெல்லாம் ஃபில்லிங் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்படி குயிக்காக பண்ணும்போது தான் நம்ம நினைக்கிற எல்லா டிஷ்ஷுமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ சோமாஸும் பொரிச்சு வச்சாச்சு. ஸோ முன்னமே சொன்ன மாதிரி ரிப்பன் பக்கோடா மாவுமே வந்து நான் கடையில் ரெடிமேட் மிக்ஸாகவே வாங்கிட்டேன். ஸோ எனக்கு டைம் இருந்தால் தான் அதை நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். எனக்கு டைம் இருந்தது. ஸோ அதனால் அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எள்ளு கொஞ்சமாக போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இருந்தாலும் நம்ம வந்து இது ரெடிமேட் மாவுன்றதுனால நம்ம பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு தேவையான அளவு, எள்ளு தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சமாக காய வச்ச எண்ணெய் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். எப்போவுமே நான் வந்து முறுக்கு மாவு வீட்டிலையே வந்து பச்சரிசியை வந்து அழகாக காய வச்சு, அதாவது தண்ணியில் ஊற வச்சு காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி, ப்ளஸ் வந்து இந்த உளுந்து மாவு போட்டு நம்மளே வீட்டில் அரைச்சி நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நான் வீட்டிலையே தான் எப்போவுமே முறுக்கு மாவு ரெடி பண்ணுவேன். பட் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முறுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் சுத்தமாக கிடைக்கல. அதனால தான் நான் வந்து ரெடிமேட் மிக்சருக்கு போனேன். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து கிருஷ்ணா ப்ராடக்ட். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருந்தது, வீட்டில் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். நான் வந்து 1 கிலோ மாவு வாங்கியிருந்தேன். பட் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் அப்புறமா டைம் கிடச்சதுக்கப்புறமா மீதி இன்னொரு 1 கிலோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர் நான் பிரிக்கலை. ஸோ இந்த ரிப்பன் பக்கோடாவும் நம்ம போட்டு முடிச்சிட்டோன்னா இந்த தீபாவளிக்கு நம்ம ரெடி பண்ண வேண்டிய ஸ்வீட் அண்ட் சேவரிஸ் வந்து ஓவர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குயிக்காக மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ்க்கு மேலே இல்லை 5 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும், ரொம்ப நேரம் இல்லை. நான் ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் ஆரம்பித்தேன். ஸோ எல்லாமே டக்குன்னு நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த டைம் முடிச்சு இது அப்படியே குயிக்காக பண்ணோன்னா சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஹாப்பி தீபாவளி டு எவ்ரிஒன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.